மகனே தேசம் வாழும் சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஞானவ சிரிப்பு. நீ சிரிப்பு பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு, நல்ல சிரிப்பு உலகம் சொல்லும் நாள் அது ஒன்பதுதான். என்ன பண்ணுவேன் அங்க வந்து கோயில் எடுத்துட்டா தெரியாது. நீ அவனா நீ அவனா? ஓஹோ, ஒன்னு பார்த்தா தெரியுது. அவனா அம்மான்ற என்ன மீச வச்சுக்கிறதே பண்ணது. மீச வச்சவன் பூரா ஆம்பளை இல்ல, மீச வைக்காதவன் பொம்பளை இல்ல. கிட்ட வாயா வாயா, எனக்கு வேலை வரணும் வரும். எதுக்கு உம்மா உம்மான்ற எதுக்குடா வேலை வரணும் வரும்? எதுக்கு வேலை வரணும் வரும்? ஓ, நீ அவனா எனக்கு அங்க போகுதா? உள்ள போச்சு அவருடா. அவருக்கு என்ன பண்ணுவா? அவருக்கு என்ன பண்ணு? அவருக்கு பண்ணியப்பா அது எப்படி எப்படி எப்படி
பார்க்கும் அளவு ஆமா என்னை பார்க்கின்ற நேரத்தில் ஆமா இன்னார் இனி யாரும் கறிவராது ஆமா மன்னாதி மன்னன் மகுடம் முடி வேந்தன் தென்னாட்டு கரசன் என்னுன கறிவராது ஆமா அகண்ட மார்பும் மிரண்ட பார்வையும் ஆரோக்கியூர கடக கங்கண வாக்கு வல்லையும் புதகத்தில் சொல்லக்கூடிய யாரு கேக்குற கடக கடக கங்கணம் வாக்கு வல்லையும் புதகீர்த்தியோடு எதிரை கண்டு அஞ்சாதவன் எதிர்வாமம் உடையவன் இன்னார் இனியார் என்று உரைக்கறிவராது சொன்னதான் தெரியும் என் ஆடு இருக்கிறது மகனாக என் பேரு மரகம் என் ஊர் மரகம் இல்ல கூட்டி மேடாதான் மரகாத்து ஆளக்கூடிய என் ஊர் மரகம் தேசம் அந்த மகன தேசத்தை ஆண்டு வரும்படி யாரு ஆளக்கூடிய எங்க அப்பா உங்க அப்பா ஓ உங்க அப்பா அந்த ஆளுமா உங்க அப்பா எங்க அப்பா மகத தேசத்தை ஆண்டு வரும்படி யாரு படியாரு மரகத மன்னனுக்கும் அந்த மரகத மன்னனுக்கும் எங்க அம்மா ஓத்தா பேரு என்ன ஓத்தா உங்க அம்மா பேரு பேரு ஓத்தான ஒத்துக்க மாட்டேன் எங்க அம்மா உங்க அம்மா பேரு என்ன எனக்கு தகப்பன் ஒன்று தாய் ரெண்டு பேர் என்ன தாப்பு ஒண்ணு தாய் ரெண்டா மரகத மன்னனுக்கும் ஆமா கற்பனை பொற்பனைக்கும் பொறுப்பனைக்கும் பிள்ளையாக தோன்றிய என்னுடைய பெயரோ ஏன் எனக்கு சராசந்திர பேர் தெரியுமா இந்த சராசந்திரன் சொல்லக்கூடிய மன்னாதி மன்னன் மகனமடி வேந்தன் எனக்கு ஏன் சராசந்திரன் பேர் தெரியுமா சொன்னதாங்க தெரியும் என் தந்தை யாருக்கு முடியாது மரகத மன்னனுக்கும் வெகு காலமாக பிள்ளை இல்லாத காரணத்தினாலே சிவனை கோரி தவம் செய்தார் அந்த சிவன் மூலியமாக வனத்திலே சென்று எங்க குலத்து குருவாயிருக்க முடியாது சண்டகவச மகாமுனிகளை பார்த்தார் அந்த சண்டகவச மகாமுனிகளை பார்த்து தவம் புரிந்து ஐயா எனக்கு எத்தனை செல்வங்கள் இருந்தும் ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே என் நாடாருக்கு முடியாது மகத தேசத்தை ஆள்வதற்கு பின்னால வாரிசு இல்லையே அப்படி என்று சண்டகவச மகாமுனிவனை கேட்க அந்த முனிவன் பார்த்தான் அப்பா மரகத மன்னனே
ஏதொன்றுக்கு அஞ்சாது அஞ்சாது நான் ஒரு மாங்கனி தருகிறேன். தருகிறேன். அந்த மாங்கனி கொண்டு போய் ஒரு மனைவிடத்திலே கொடுத்தீரானால் அங்க புத்திரதானம் உண்டாகும். ஆமா ஒரு நாள் அறுக்கும்படியான மரகதம தேசத்துக்கு ஆமா அவன் எதிர்காலத்தில் அரசனாக இருப்பான். இருப்பான். வீரமும் தீரமும் தகிரியமும் தகரியமும் பெற்றிருப்பான். ஆமா அப்படி என்று அந்த முனிவன் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு என் தந்தை மரகத மன்னன் ஒரு மாங்கனி கொண்டு வந்து என் தாயாருக்கு முடியான ஆமா கற்பனை பொறுப்பை பார்த்து அம்மா அம்மா இந்த மாங்கனியை புதித்தால் எதிர்காலத்திலே நம்ம நாட்டை ஆள்வதற்கு ஒரு புத்திரன் தோன்றுவான் அப்படி என்று சொல்ல பார்த்தாங்க எங்க அம்மா. இந்த இருப்பது ஒரு கனி, இதை நான் சாப்பிடுவதா நீ சாப்பிடுவதா கற்பனை பொறுப்பனையும் அப்படின்னு எங்க அம்மா போட்டி போட்டுக்கினேன். அந்த மாங்கனியை ரெண்டா பிளந்து கொட்டாடுவான். அப்புறம் கொட்டையை கீழே போடுவாங்க. அதுதான் சொல்றேன். என்னங்க ரெண்டா பிளந்து அந்த மாங்கனியை ரெண்டாக பிளந்து ஒரு பாகத்தை ஆமா கற்பனையும் ஒரு பாகத்தை பொறுப்பனையும் இரண்டு பேரும் புசித்தாங்க. புசிக்க நேரத்திலே ஆமா அண்ணால் இருந்து ஆமா கற்பந்தரித்து 10 மாதம் 300 நாள் சுமந்து அந்த கற்பமானது உருவாகி பிள்ளையாக பிறக்கும் தருவாயிலே அந்த மாங்கனி எப்படி பிளந்திருந்ததோ ஆமா அப்படியே இந்த சராசந்தல் இரண்டு பிளவாக ஒரு கண்ணு ஒரு காது ஒரு மூக்கு பாதி வாய் ஒரு கண்ணு ஒரு மூக்கு ஒரு பாதி வாய் ஒரு கை ஒரு காது ஒரு கொட்டை பாதி ஒரு தாய்க்கு ஒரு பிளவும் இன்னொரு தாய்க்கு ஒரு பிளவும் இரண்டு பிளவாக பிளந்தேன் இந்த பிள்ளை. அதாங்க ஒரு கண்ணு மூக்கு பாதி வாய் ஒரு காது ஒரு கை ஒரு காது ஒரு கொட்டை அது வர்ற பிளவுதான் பிறந்திருக்கு. என்னங்க அப்படி பிறக்க தருவாயில எங்க அப்பா பார்த்தா பிள்ளையை ஓடி வந்து பார்க்கும் தருவாயிலே ஐயோ இவ்வளவு சிரமப்பட்டு அந்த முனிவரை நோக்கி தவம் செய்து தண்டகோச மகாமுனிடத்தில் ஆமா நான் கனி வாங்கி வந்தேனே ஆமா இந்த பாவி 2 கனி வாங்கியிருக்க கூடாதா 2 கனி வாங்கியிருந்தா இந்த இப்போ மனைவிக்கு ஒரு கனியும் அந்த மனைவிக்கு ஒரு கனி கொடுத்திருந்தா ஆளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குமே நான் பெற்று வந்தது ஒரு கனி அதை ஒருவளே உண்ண வேண்டும் என்று சொல்ல என் மனைவி போட்டி போட்டு கொண்டு போராமையினாலே ஆமா நாளுக்கு வேலையாக புசிக்கவும் இரண்டு பிளவாக இந்த பிள்ளை பிறந்து விட்டது. இந்த பிள்ளையார என்ன செய்வேன் அப்படி என்று எங்க அப்பா கொண்டு போய் தலதேவி ஆலயத்திலே ஆமா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படி என்று ஆகாயத்தில் எறிந்த உடனே அங்க இருக்க முடியாது சரதேவி ஆனது ஆமா என்னை அடுத்து சரதேவி கண்டு நான் சிரித்ததினாலே அந்த சரதேவி அருளினாலே இந்த பிள்ளை இரண்டு ஒன்றாக ஒட்டி கொண்டது எடுத்து ஒட்டி கொண்டது பிள்ளை கீழே வருவதற்குள்ள ஆமா இரண்டு பிள்ளையும் ஒன்றாக ஒட்டி கொண்டது அந்த சரதேவி ஆனவள் எங்க அப்பா மரகத மன்னனை கூப்பிட்டு அப்பா மரகத மன்னா உன் பிள்ளை இரண்டு பிளவாக இருந்த பிள்ளை ஒன்றாக ஒட்டி கொண்டது இந்த பிள்ளையை சீர சிறப்போடு வளர்க்க வேண்டும் அப்படி என்று என் தந்தையிடத்தில் ஒப்பு கொடுக்க அந்த சரதேவி கொண்டதினாலே அந்த சரதேவி அருளினாலே நான் பிள்ளையாக தோன்றி கண்டு விட்டு போறா அந்த சரதேவி அருளினாலே என் உடலாது ஒட்டி கொண்டது கொண்டது பிள்ளையாக தோன்றி
சீர சிறப்புடனே என்னை என் தந்தையாருக்கு முடியாத மரகத மன்னன் என்னை வளர்த்து வரும் காலத்திலே எனக்கு 5 வயதானது. 5 வயதான உடனே நம்ம பிள்ளைய பள்ளியில சேர்க்க வேண்டுமே பயிற்சி பெற வேண்டுமே அப்படி என்று யாரு எனக்கு 800 ரூபாய் அந்த மாங்கனி கொடுத்த குருவாயிருக்கும்படியான சண்டகவச மகாமினிடத்திலே என்ன 5 வயதிலே பள்ளித்தாலில சேர்த்தான். அந்த மாமுனிவன் 4 வேதம் அரிசாத்திரம் 96 தத்துவ கல்விக்கான முறைக்கான சொல்லக்கூடிய இதிகாசங்களையும் பலவிதமான வித்தைகளையும் எனக்கு கற்றுக் கொடுத்த என் ஆசான் சண்டகவச மகாமுனிவர். எனக்கு 7 வயதானது. 7 வயதான உடனே எங்க அப்பா பார்த்தா நம்ம பிள்ளை அறியாத வயசிலே திறமையோடும் பெருமையோடும் கல்வியிலும் வேதத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருக்கிறான். அப்படி என்று எங்கள் ஆடாயிருக்க முடியாத மகத தேசத்தை என்னிடத்திலே இளவரசு பட்டம் கொடுத்தார். எங்க அப்பா அரசனாகவும் நான் இளவரசனாகவும் ஆண்டு வரும் காலத்திலே நான் எப்படி ஆண்டேன் என் நாடா இருக்கும்படியான மகத தேசத்திலே எந்தவித குறைபாடும் இல்லாது வேதமுறை தவறாது நான் செங்கோலத்தின்படியான எங்க அப்பா அரசனாகவும் நான் இளவரசனாகவும் நாட்டை பாதுகாத்து மன்னாதி மன்னர்களும் மகுடமுடி வேந்தர்களும் மெச்சுமடி அரசு புரிந்து வரும் காலத்திலே இந்த பிள்ளைக்கு திருமணம் செய்ய வேண்டுமே அப்படி என்று எங்க அப்பா பெண் பார்த்து எனக்கு திருமணம் செய்து வைத்தார். என் மனைவி பேர் என்ன தெரியுமா? சாந்தமே உருவாய் கொண்டு சாந்தம் என்றால் என்ன? சாந்தம் என்றால் ஒரு வாசம். என்ன ஒரு பரிவர்த்தனை பத்தி பொறுமை என்றால் அமைதி. வாயை திறந்து பேச மாட்டாங்களா எங்க வீட்டுல? அது சரிங்க. வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. அவங்க பாட்டு போவாங்க, பால் வாயில படுத்திருப்பாங்க. பேச நேரத்துல வேஷம் கட்டினாலும் பெருமையிலும் அமைதியிலும் சிகரமாக கொண்டு என் மனைவி பெயரோ சாந்தா சுந்தரி. அந்த சாந்தா சுந்தரியை திருமணம் செய்து எங்களுக்கோ யாரும் ராம் போட போற மாதிரி ஆளு 3 வேலை கட்டுற ராம போட்டு அனுப்புறா. ராம் போட்டு அனுப்ப 3 வேலை காட்டுறா பாரு ஆளு. எங்களுக்கோ குழந்தைகள் 3 பேர். யாரு? 2 பொண்ணு ஒரு ஆணு. 2 பொண்ணு ஒரு ஆணு. பொண்ணு பேரு நந்தானி சுந்தானி. என் பையன் பேரு சகதேவன். சகதேவன். என் பேரு சராசந்தன். என் பிள்ளை பேரு சகதேவன். அப்படி 3 பிள்ளைகளை பெற்று என் மோன இருக்கிறாங்களே நந்தானி சுந்தனி இள வயசில தென்மதுரையை அழைக்கூடிய உக்கரஜான மகாராஜனுடைய மகனாக இருக்கும்படியான வடமதுரையை அழைக்கூடிய உக்கரஜான மகாராஜனுக்கு
மகனாக இருக்க முடியாது மணியான கமிஷனுக்கு கொடுத்தண்டா என் பொண்ணு ரெண்டையும் அதுவும் பேரானே இதுவும் பேரானே மந்திரி மார்காலா என் மகளா இருக்க முடியாது அந்த சுந்தரியை ஆமா பெருமை வாந்தியராக மாறிக்க முடியாது மணியானே கமச மகாராஜனுக்கு 2 பெண்ணு இந்த நான் கொடுத்தேன் கொடுத்து திருமணம் செய்து கொடுத்தவுடனே உடனே ஐயா என்னாது எண்ணூரை தீரத்திலும் ஆமா தீரத்திலும் ஆமா தைரியத்திலும் ஆமா சிறந்தவன் அல்லவா இந்த சராசந்தன் சராசந்தன் இந்த சராசந்தனுக்கு நிகரானவன் அல்லவா கம்சராஜன் கம்சராஜன் அந்த கம்ச மகாராஜனுக்கு என் பெண்ணை கொடுத்து கொடுத்து என் மாப்பிள போயிரா இல்லடா சும்மா போயிட்டாரு அதோ இருக்கிறானே அந்த யாதவ கண்ணன் அந்த யாதவ கண்ணனாரே ஐயா மாடாடு மேய்த்தவன் மாமிய பெண்டாண்டவன் ஆமா மாட்டாங்கால் பிடித்தவன் ஆமா இந்த இடம் டாட்டா வைத்தவன் செவடியாளுக்கு போறதவன் ஓப்பே அவங்க ஓப்பே தான் இன்னைக்கு யார் ஓப்பே இடம் ஓப்பே தான் எடை விடுவோம் எடை விடுவோம் எனக்கு வேலை தெரிஞ்சுடாரோடா பேசாத வேற இடத்த கட்டி கொடுத்தான் ஒரு இடத்த பொண்ணு கட்டி கொடுத்த பொண்ணு ஆம்பளை சேர்த்துட்டா வேற இடத்த கட்டி கொடுத்தா எங்க அக்கா கட்டி கொடுத்தேன் எத்தனை மச்சான் தெரியுமா எத்தனை மச்சான் 13 மச்சான் ஒரு அக்கா 13 மச்சான் 13 பேர் உயிரா இருக்கான்ல செத்துட்டான் 12 பேர் செத்துட்டான் 12 பேர் செத்துட்டான் ஆமா இன்னும் ஒரு ஆள் தான் இருக்கான் ஏண்டா தம்பி செந்தில் அந்த தேவடி ஆளுக்கு தொடர்னாக மாடா தொடர்னாக உள்ளதாண்டா தொட்டம் ஒரு வயசுல திட்டுவான் ஏண்டா டேய் எதுக்கும் ஒக்கால துணியை தூக்கிட்டு தொடைய பாத்தியாடா நான் பார்க்கல அது காட்டாது அவளுக்கு தொடர்னாக இருந்தா தொட்டம் ஒரு வயசுக்கு மேல இருக்க மாட்டான் ஒரு வயசுக்கு தொடர்னாக உள்ளவளுக்கு ஒரு வயசுக்கு மேல ஆம்பளை இருக்க மாட்டான் ஒரு வருஷம் இல்லைங்க 6 மாசம் தான் ஐயோ 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 அதுக்காக நீ 5 நேரத்தை கட்டி கொடுத்தா நானும் கட்டி கொடுத்தா என்னங்க அடுத்த சும்மா சும்மா விட முடியுமாங்க என்னங்க ஐயா ஓ கணவன் இல்லாத என் மகளா இருக்க முடியாது ஆமா நந்தானி சுந்தரி இருவர்களும் ஆமா என் மனைவியா இருந்து ஆம்படியா இல்லையே தொடனாக உள்ள பொண்ணேட்டி எவனை தொடராலோ அவன் அப்படியே பத்தி பட்டமா பத்தா சொரண்டகத்துல ஏறி மாரி எழுக்கலாம் அதே பட்டா போகணுமா அப்புறம் மரும தாலி அறுத்துட்டு விதவா இருக்க அப்படின்னு நான் பாக்குறேன் என் வீட்டுக்காரி அவன் என்ன பண்றான் ஒரு நாளை போல சீவிக்கிறான் சிங்காரிச்சுக்கிறான் கொண்டா நிறைய ஒரு வண்டி ஏத்தால போ வச்சுக்கிறான் இப்படி வச்சு இருந்தா
நம்ம புள்ளியா விதையா இருக்க அது என்ன நினைக்கும் நமக்கு ஆம்படியா இல்லையே நம்ம ஆத்தாக்காரி வண்டி வழியா பூ வச்சு போறாளே மனுஷன் நினைக்காதோ இவளுக்கு அது தெரியுதானா பூ போட்டு குடுத்து வைக்கலையே ஏன் பொண்டாட்டியா சத்தியமா அவன் பூ கேப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு மொட்டாச்சு விட்டான். ஐயோ என் பொண்ணு போக மொட்டாச்சு விட்டா முடி முளையும் 3 மாசம் சடை பின்ன 6 மாசம் அதுக்குள்ள பூங்க அந்த தேவடியா எதுவுமே கேட்க மாட்டான். என் பொண்டாட்டி தேவடியா இப்படி யார் பண்ண சொன்ன ஏன் பண்ண சொன்னா மகாராஜா பொண்டாட்டி மொட்டாச்சு விட்டுறான். யாரு அவன் நம்ம கும்பலே மொட்டை அடிச்சுட்டு போடுவான். மொட்டாடி சொல்லிட்டான். இப்படி யார் பண்ண சொல்லிட்டான்? ஏண்டா அன்னைக்கு 1.5 லட்சம் பணம் வாங்க போகுது உன் பொண்டாட்டி இட்டாந்து விட்டுட்டு தான்டா வாங்கி போனேன். என் பொண்ணு கொண்டு விட்டு போனா ஐயோ கொண்டாந்து பொண்டாடி கையில் தானே காசு கொடுத்தாரு. என் பொண்ணு கொஞ்சம் விட்டு போனான்றா விட்டுட்டு போனான்னு சொன்னா கொஞ்சம் நம்பி கொடுக்காதாண்டா அவங்க கையில காசு கொடுத்தான். என்ன கொடுக்கல கொஞ்சம் நம்புவான் அவங்கள நம்பி தானே கொடுத்தான். முதல்ல வரல இல்ல முதல் அன்னைக்கு கூத்து 8 ராத்திரி கூத்துல முதல் அன்னைக்கு வரல நீ என்னது அந்த அவன் பொண்டாட்டி கொடுத்து தான் மறுநாள் அனுப்பி வச்சானே போண்ட கொடுத்தா நீ வழியோட முட்டாட்டி குடிக்கார முட்டாத்து போனான். கொஞ்சம் நம்பி அவன் கொடுப்பான். யார் நம்பி கொடுத்தா? உன் பொண்டாட்டிய யார் நம்பி காசு கொடுத்தா? உன் பொண்டாட்டிய அவளை கொடுத்தாரு. அவளை கூட கிட்டாந்துராத கூத்தாடி 5 பேர் வெறி கொண்டு போய் பன்னாடி பார்த்து ஒரு கல்மேடு செய்ய மாட்டான். அம்மா இவங்க அப்படியா இருப்பாங்க. ஐயோ என் வாத்தியார் வந்துட்டாரு. அண்ணன் புரிஞ்சு தண்ணி கொண்டு போய் வாத்தியாரு கொடு சொன்னா போறோம். என் பொண்டாட்டி வாத்தியார் வந்தாரு சொல்லிட்டு என் பொண்ணு எப்படி வரும் தண்ணி எடுத்துட்டு ஏண்டா எடுத்து வர தண்ணி பூரா எங்கதான் ஊத்தும்? அவன் ஊத்திக்குவான். தண்ணி அப்படி எப்படிதான் ஊத்திட்டு எந்த யாதவ கண்ணன் என் மருமகனை கொண்டான். அப்படி என் மகளாக இருக்க முடியாது 20 கோடி வந்து அப்பா அப்பா அப்படியா அந்த யாதவ கண்ணன் என் மன்னனை கொண்டு விட்டான். எப்படி ஆயிருந்த போதிலும் அந்த யாதவ கண்ணனை தேடி கண்டுபிடித்து அவனை கொல்லாத விடாத எப்பா அப்படி என்ன மவளை சொல்ல. பாப்பா சும்மா இருக்குது வீட்டுல சும்மாதான் இருக்கும் சும்மாதான் இருக்கும். நானும் சும்மா தான் கிடக்கிறேன். நீ சும்மா இருக்கா? இந்த டியூப் லைட் எடுத்துட்டாரு கையோ முட்டாட்ட நானும் வர வீட்டை பக்கம் வச்சாட்டாரா? சரி விடா அதனால வேண்டி எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அந்த யாதவ கண்ணனை கொல்ல வேண்டும் அப்படி என்று அவனை தேடிக்கிட்டு போன அவன் வைகுந்தத்தில் இருந்தான் நின்றான். எனக்கு பயந்துக்கிறேன் என்கிட்ட பார்ப்பது தெரியாது என்ன பயந்துக்கிறேன் ஓடி போன பையன் தேடி 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 அவனை 18 வருஷமா தேடிக்கின்னு இருக்கேன். 18 வருஷமா என்ன கண்டு கண்டு ஓடி பதங்கின்னு இருக்கிறான். அவன் தான் கடவுளாச்சே அவன் தான் தெய்வமாச்சே. நீ சொருப்பமா தோசப்பக்கம் ஓடுவான். அந்த எட பையன் என் முன்னால் நிக்கிறது நிக்கிறதுனால என்ன அப்பா பண்ணி போட்டா உதவாங்க அந்த ஊர்ல ஒப்பி வாங்க ஒப்பி அன்ற மாதிரி அதனாலே அருமுண்டு தரம் எனக்காக பயந்து அவன் எனக்கு ஒரு நாட்டை நினைச்சுக்கிறான்டா. என்னது துவரகாபுரி. ஓஹோ சங்கு துவாரகை சங்கு துவாரகை ஆமா என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை அமைச்சுக்கிட்டு அங்க இருக்கிறானா. அவனை கண்ணால நான் பார்த்துட்டேன். அந்த கண்ணனையா எட்டி அவன் நாமத்துல மட்டும் அம்மா மாஞ்சலப்பா தாயே அந்த நாமத்துல வதிகள் கண்ணில மாட்ட மாட்டான்டா. கண்ணனை பாக்குறா என் முன்னால அந்த பையன் வந்துட்டான். அந்த எட பையன் கண்ணனையா அப்பதான் பாட்டு வந்தாவனா அவனை நீ பேரை மாத்திக்க கிருஷ்ண வச்சுக்க. ஐயோ 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 என்னடா
அதனாலே ஏ பையா ஓய் ஓ ஓ ஓ வாயாவே பெண்ணாடியா இன்று அவனை தேடி பிடிக்கணும்னு சொன்னா நான் ஒரு கோரிக்கை வந்திருக்கிறேன். தூக்க மாறி போறான் கோரிக்கைன்னா என்ன அவனை தேடி பிடிக்கணும் தூக்க மாட்டி தூக்கிட்டா வந்துருவான். அதுக்கு இல்ல ஆமா கொஞ்சம் செருப்பாரி அடிப்பான். அதனால இன்று தேவி இந்த நாளையில ஆமா நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? அது உனக்கு போறா என் தாயானது என்ன சரதேவி. சரதேவி அந்த சரதேவி பூஜை செய்யாதே. அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னா நரமேத யாகம் என்று சொல்லக்கூடிய ஆமா சரதேவிக்கு ஆமா பலி ஊட்ட வேண்டும். வேண்டும் 100 அரசனை கொண்டு வந்து கதிரவன உதயமாக முன்னவே காளிகாதேவி இருக்கும்படியான சரதேவிக்கு பலி கொடுக்க வேண்டும். தப்பு அப்படி என்று அரசனை பிடிப்பதற்காக ஆமா திக்கு விஷயம் சென்று அரசர்களை பிடித்தா அந்த பையனும் எங்கேயாவது சந்தில போந்தா என்கிட்ட மாட்டுவான். அதனாலே ஆமா நான் சரதேவி பூசையை செய்ய வேண்டும். நரமேதையாக முடிக்க வேண்டும். அப்படி என்று அரசர்களை தேட வேண்டும் என்று சொல்லி நான் எங்க போறேன் தெரியுமா? திக்கு வச்சு செய்யலான்னு வலது காலை இப்படி எடுத்து வைக்கிறேன். ஏண்டா போகும்போதே வழி மறிக்கிற சனியனை வழி மறிக்கத்தோடைய தும்பரா வம்பள வழி. ஐயோ தும்பல் நல்ல தும்பலுங்க என்ன தும்பரா? அட கடவுளே யாராவது முதல்ல போகும்போது தும்பரா பார்க்க மாமனூர் பார்க்க போவாங்க. நான் தும்புவேன். ஆனா நெல்ல மேல போவாங்க, பொண்ணு பார்ப்பாங்க, மாமனூர் பார்ப்பாங்க. நல்ல தும்பல் தான். நல்ல தாமலம் போடுவாங்க, சாப்பிடுவாங்க, தாமலம் போடுவாங்க, திரும்பி வருவாங்க. எப்படி வருவாங்க? திரும்பி வருவாங்க. வா எது வருவாங்க? 108 மாறி போட்டு வருவாங்க. அப்ப ராசிங்க ஏங்க ஆர்டர் வச்சாங்க. லாலி பஸ் பைக்கு ஆட்டோக்கெல்லாம் ஆர்டர் வச்சா இப்படி கீ மூ மீன் வச்சான். ஆனா 108 ஆர்டர் வச்சான். என்ன ஆர்டர்? சூப்பர் ஆர்டர். என்ன ஆர்டர்? இங்க இருந்து கடைசி செட்டு கொண்டு வரும் அந்த வண்டி. ஆர்டர் கேட்கும் பாரு. எங்க போறீங்க? பூசபுரி போறேன்டா. போறீங்க உங்க வீட்டம்மா கூட்டு. ஆமாண்டா கூட்டு. ஒரு மன்னன் வெளியே செல்வானா மனைவியானவள் செந்தாமர முகத்தோடு ஓடி வந்து கரத்தில சலத்தை கொடுத்து போய் வாருங்கள் மன்னா. போய் மல்லாரும் மன்னா. போய் வாங்க மன்னா. மன்னாதி மன்னர்களே போய் வாங்க மன்னா. போய் வாருங்கள் என்று சொல்லி பிணைதாமரம் கொடுத்தால் அது வெற்றி. அதனால இது நல்ல வாசனை தான். என் பொண்டாட்டிய கூட்டம் வாங்க போனதுதான்.